ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அதிகாரிகளின் ஆட்சி தமிழ்நாட்டில் தலை தூக்கி கொண்டிருக்கிறதா என்பது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கான ஆதாரங்கள் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாரங்கள் ரொம்ப வலுவாகவே இருக்கிறது. தொடர்ச்சியாக இது ஒரே நாளில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் இரண்டாவது விஷயமா நடந்திருக்குது அப்படின்னா, இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒன்று கிடையவே கிடையாது. எனவே இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பது என்ன, அதிகாரிகளின் ஆட்டம் தலை தூக்க கொண்டிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். போன திமுக ஆட்சியை முழுக்க ஒரு அதிகாரிகளினுடைய ஆட்சியாகவே நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா, அமைச்சருடைய பேச்சை கேட்கறது கிடையாது, எம்எல்ஏக்கள் பேச்சை கேட்கறது கிடையாது, கட்சிக்காரங்க பேச்சை கேட்கறது கிடையாது. முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய கட்சிக்காரங்க பேச்சை கேட்காம அதிகாரிகள் ஒரு 4-5 பேர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி தான் தேனாரும் பாலாரும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் உண்மை நிலவரம் அதுவல்ல என்பதை அவரிடம் யாருமே போய் தெரிவிக்கல அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பல பேர் விமர்சனம் நம்ம பார்த்தோம். எப்படி போன ஆட்சி, அதாவது திமுக பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டை ஒரு ஆண்ட கட்சி, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியவே அதிகாரிகள் ரொம்ப இலகுவாக கையாண்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்காக எழுந்துச்சு. அப்படிப்பட்ட திமுகவையே அதிகாரிகள் எப்படி கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தாவேகா என்கிற ஒரு புதிய கட்சி ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த தாவேகா என்கிற புதிய கட்சியை அதிகாரிகள் என்ன சும்மாவை விடுவாங்க? அந்த அடிப்படையில் தான் அதிகாரிகளுடைய இன்றைய இந்த அலங்கோலமான அறிக்கைகள் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இது என்னப்பா, இதெல்லாம் ஒரு தப்பான விஷயமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றில் நடக்காத சம்பவங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் என்பதை நாம் இங்கே புரிந்துக்கணும். இந்த அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுத்து இப்போ ஒரு அதிகாரியை மாற்றிருக்கிறாங்கிறத நம்ம சேர்த்து குறிப்பிடுறோம். ஆனால் அந்த அதிகாரிக்கு இந்த ஆட்சியில் எப்படி அந்த தைரியம் வந்தது என்பதை குறித்து நம்மால பேசாமலோ விமர்சிக்காமலோ அதை பற்றி ஆராயாமலோ கடந்து போக முடியாது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நேற்று நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவங்க. சுற்றறிக்கை வட்டாட்சியர் அலுவலகம் குஜிலியம்பாறை, திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களிலும் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் கட்சியில் உள்ள நபர்களின் பெயர், முகவரி ஆகியவற்றை சேகரித்து வருவாய் ஆய்வாளர்கள் வட்டாட்சியரிடம் 18/8/2026 அன்று மாலைக்குள் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது நேற்று மாலைக்குள்ள குஜிலியம்பாறை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வட்டத்துக்கு உட்பட்ட அந்த பகுதியில் இருக்கிற சிபிஐ மற்றும் சிபிஎம் தோழர்களுடைய பெயர், முகவரி, தொடர்பு எண், இது போன்ற எல்லா விதமான விவரங்களையும் உடனடியாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு தாசில்தார் உத்தரவு போடுறாரு, ஒரு வட்டாட்சியர் உத்தரவு போடுறாரு. அனைத்து கிராம உதவியாளர்களும் வருவாய் ஆய்வாளர்களுக்கு உதவிட இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது எல்லா விஏவும் சேர்ந்து இதற்கு ஹெல்ப் பண்ணணுமா. அறிக்கை அளிக்க தவறும் கிராம உதவியாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். பெறுநர் யாருக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்கன்னா, வருவாய் ஆய்வாளர்கள் கோட்டானத்தம், பாளையம், கோவிலூர், தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், மண்டல துணை வட்டாட்சியர், பழனி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தகவலுக்காக பணித்தனுப்பப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தகவலுக்காக பணித்தனுப்பப்படுகிறது. இது குறித்து திண்டுக்கலுடைய எம்பி சச்சிதானந்தம் சிபிஐயை சேர்ந்தவர் கடுமையான விமர்சனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நடந்துகிட்டு இருக்கிறது என்னங்க, சிபிஎம் இருக்கிறவங்களோட பேரெல்லாம் கொடு, பட்டியலாம் கொடுனா அவங்களாம் தீவிரவாதியா, இல்லை அவங்களாம் யாரு தமிழ்நாட்டில், இல்லை அவங்களோட விவரங்கள்லாம் கேட்கறதுக்கு இப்போ வட்டாட்சியர் என்ன தேவை இருக்குது? எப்படி ஒரு வட்டாட்சியர் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட 2 ஒரு தேசிய கட்சிகளை அவங்களுடைய மெம்பர்ஸோட பேரெல்லாம் கொடுங்க, நம்பர்ஸை கொடுங்க, அவங்களோட டீடைல்ஸை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இதற்கு பின்னால் இருப்பது என்ன? இந்த அதிகாரிக்கு இப்படிப்பட்ட துணிவையும் ஆற்றலையும் தைரியத்தையும் கொடுத்தது யாரு? இதுதான் RSS நடைமுறை என்று இன்றைக்கு மாணவர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் கொதித்து எழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இடதுசாரி அமைப்புகள் மற்றும் தோழர்கள். சம்சீர் அகமது அவர் தொடர்ச்சியாக இடதுசாரி இயக்க செயற்பாட்டாளர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கைரேகை சட்டம் அமலில் இருந்த காலத்திலும்
அரசியல் இயக்கங்கள் தடை செய்யப்பட்ட காலத்திலும் கூட இது போன்ற சுற்றறிக்கையை வட்டாட்சியர்கள் பிறப்பித்ததே கிடையாது. ஒரு தேசிய அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்கள் பற்றிய விவரத்தை சேகரிக்க சொல்லி பகிரங்க சுற்றறிக்கை அனுப்பும் வானளாவிய அதிகாரம் குஜிலியம்பாறை வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளதா? மணல் கடத்துவோர் பட்டியலையோ, ஆக்கிரமிப்பாளர்கள் பட்டியலையோ, குற்றவாளிகள் பட்டியலையோ இது போன்று சுற்றறிக்கை போட்டு சேகரித்து வைத்திருக்கிறாரா? பொதுமக்கள் வட்டாட்சியர் சந்திப்பதற்கு வாரத்தில் 4 நாட்கள் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே எனவும், மனு கொடுக்க வரும் பொதுமக்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது எனவும் அப்பாவி பொதுமக்களை அச்சுறுத்தும் ஐயாசாமி என்ற வட்டாட்சியரை வருவாய்த்துறை திரும்ப பெற்றுக்கொண்டு மக்களுக்கு உதவிட வேண்டுகிறோம் என்று சொல்லி ஒரு கண்டனமான பதிவுகளையும் எழுதியிருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு வட்டாட்சியர், ஒரு தாசில்தார் இவர் கேட்ட மாதிரி தான். எம்ப லோக்கல்ல இருக்கிற திருட்டு பைய யாரு, அயோக்கிய பைய யாரு, மணல் கடத்துறவன் யாரு, குவாரி கடத்துறவன் யாரு, யாரெல்லாம் சமூக விரோதிங்கிற பட்டியலை சேகரிக்க சொல்லல, விவரங்களை சேர்க்க சொல்லல. இடதுசாரி தோழர்களுடைய விவரங்களை சேகரிக்க சொல்ற. அந்த இடதுசாரி தோழர்கள்ல யாரு தெரியுமா? இந்த திருட்டு பகைகளை தடுக்கிறவங்க, அயோக்கியர்களை தடுக்கிறவங்க, மணல் கொள்ளையை தடுக்கிறவங்க, அவங்க தான் இடதுசாரி தோழர்கள். குறிப்பாக இன்றைய ஆட்சி அமர்வதற்கு அடிப்படை காரணம் இடதுசாரிகள் தான், சிபிஐ சிபிஎம் தான். சிபிஐ சிபிஎம் இல்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி தற்போது நடந்திருக்கவே முடியாது, அமைந்திருக்கவே முடியாது. வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க சிபிஐ சிபிஎம் தோழர்கள். அந்த தோழர்களுடைய விவரங்களை ஒரு வட்டாட்சியர் கேட்கிறாருங்க. என்ன அதிகார மமதை! அப்ப அந்த அளவுக்கு அதிகாரிகளுக்கு ஃப்ரீ ஹேண்ட கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு? இந்த சுற்றறிக்கை ஒருத்தர் அனுப்புறாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒரு வட்டாட்சியருக்கு இந்த அதிகாரம் என்றால் மாவட்ட ஆட்சியர் என்ன வேணா பண்ணுவாரு. ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இந்த அதிகாரம்னா அவருக்கு மேல அதிகாரம் என்ன வேணா பண்ணுவாரு. அப்ப அதிகாரிகள் ஆட்சி நடப்பதற்கு நீங்க வழி சமைத்து கொடுக்கிறீர்களா? இது ஒன்று மட்டும் இல்லைங்க. இது குறித்து சச்சிதானந்தம் அவர் தான் திண்டுக்கல் TNCPIM ஸ்டேட் கமிட்டி மெம்பர் அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு CPM இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த விஷயம் நடந்த பிறகு குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களின் விவரங்களை சேகரிக்க சுற்றறிக்கை வெளியிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் சுற்றறிக்கை திரும்ப பெறப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சென்னை வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகத்தில் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமைக்கு ஐயாசாமி வட்டாட்சியர் பயிற்சி பணியிலிருந்து விடுவிக்கவும் பட்டிருக்கிறார். உடனடி தலையீடு செய்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசியிருக்கிறார். ஆனால் இதனுடைய பின்னணி என்ன? ஏன்னா இப்போ இது கண்டினியூ ஆகிருக்குது. நான் இன்னும் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அது, திருப்பி இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது யார் தெரியுமில்ல? கல்லூரி கல்வித்துறை அனுப்புனர் யாருன்னா கல்லூரி கல்வி ஆணையர், கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை. பெறுநர் யாருன்னா முதல்வர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், எல்லா காலேஜஸுடைய பிரின்சிபலுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. யாருன்னா கல்லூரி கல்வி இயக்ககம். என்ன அனுப்பியிருக்கிறாங்க? இதோ படிக்கிறேன் கேளுங்க. பொருள்: கல்லூரி கல்வித்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் போராட்டம் மற்றும் கிளர்ச்சிகளில் பங்கேற்பதை தடை செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ள கோருதல். மாணவர்களை போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஒரு கல்லூரிக்கு, ஒரு கல்லூரி இயக்கத்துக்கு எப்படிங்க அனுமதி இருக்குது? ஒரு மாணவர்கள் தங்களுக்கு எதிரான விஷயத்தை பிரயோகப்படுத்துறாங்க, ஒரு ஆட்சியாளர்கள் அரசு நடத்துது அப்படின்னா அமைதியாக, சாந்தமாக, பொறுமையாக அந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளாகணும்னு நீங்க விரும்புறீங்களா? கடந்த 50 ஆண்டுகள திராவிட கட்சிகள் செய்த ஒரு மாபெரும் பிழை, வரலாற்று பிழை என்ன அப்படின்னா, மாணவர் இயக்கங்களை தடை செய்தது. கல்லூரிகளில் மாணவர் இயக்கங்களுக்கான தேர்தல்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த தேர்தல்களை முற்றுமுழுதாக ஒடுக்குனாங்க, ஒழிச்சாங்க. சண்டை வருது, பிரச்சனை வருதுன்னு ஒழிச்சாங்க. மாணவர் மன்றங்கள் மத்தியில், அவர்களுடைய கல்லூரி இளைஞர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்த போதுதான் அரசியல் மையப்படுவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சது. தமிழ்நாட்டில் பெரியார் அம்பேத்கர் மாணவர் வாசகர் வட்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் இடதுசாரி இயக்கங்களுடைய இளைஞர்கள் அமைப்பு இருக்குது. அப்ப இந்த அமைப்புகள் நாளை போராட்டம் நடத்துவதற்கு முயற்சி பண்ணா நீங்க தடை போட போறீங்க, அதான சொல்ல வரீங்க? இதுதாங்க RSS பண்ணுது.
இதுதாங்க ஒன்றிய பாஜக விரும்புது. ஒன்றிய பாஜக விரும்புவதை தமிழ்நாட்டினுடைய கல்லூரி கல்வி இயக்கம் நடைமுறைப்படுத்துகிறது என்று சொன்னால் நடப்பது தாவேகாவின் ஆட்சியா, பாஜகவின் ஆட்சியா? நடப்பது ஜோசப் விஜயின் ஆட்சியா அல்லது நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியின் ஆட்சியா அப்படிங்கிற கேள்வியை நம்மால் எழுப்பாமல் கடந்து போக முடியவில்லை. பாருங்க, பார்வையில் காணும் அரசு கடிதத்தில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தும் போராட்டங்களில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளி கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகளிடையே துறை இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது. எப்படி? இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் நான் பலப்பிரயோகம், குறைந்த பலப்பிரயோகம் பயன்படுத்துறேன்னு ஒருத்தன் போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்களோ, கழுத்தை நெரிக்கிறாங்க, அதான் குறைந்த பலப்பிரயோகமா? செத்துருந்தானா என்னையா பண்ணியிருப்பீங்க? செத்துட்டாம்பா அந்த பையன், என்ன பண்ணியிருப்பீங்க? அதான் உங்களுக்கு குறைந்த பலப்பிரயோகம் இல்ல? அப்ப அது போன்ற நடவடிக்கைகளைத்தான் மேற்கொள்ளுமாறு இந்த கல்லூரி கல்வி ஆணையர் சொல்லியிருக்கிறாரு. சரி, எனவே மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் உரிய ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் விவரத்தை உடனே அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மிக அவசரம். ஐயோ, மிக அவசரம். ஆமா, இது நடந்துச்சுன்னா, இது நடக்கலன்னா தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிடும். ஏற்கனவே சீரழிஞ்சு தான் போய்கிட்டு இருக்கு. மாணவர்கள் இளைஞர்கள் போராட்ட களங்களுக்கு வர்றதே கிடையாது. தங்கள் உரிமைக்காக, தாங்கள் ஒடுக்கெடுப்படுகிறோம் என்ற எண்ணத்திற்காக யாருமே வர்றது கிடையாது. அவங்களது எண்ணமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மிக அவசரமாமா ஆணையர் சொல்லியிருக்கிறார். என்ன அவசரம்? ஆர்எஸ்எஸ் அவசரம் மாதிரி தெரியுது எனக்கு. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவாரோட எண்ணங்கள் தாங்க இது. மாணவர்களை, இளைஞர்களை போராட்ட களத்திற்கு வராம நாமெல்லாம் சேர்ந்து பார்த்துக்குவோம்னு ஒரு கல்லூரி கல்வி ஆணையர் சொல்றாருன்னா இது என்னங்க அர்த்தம்? மாணவர்கள், இளைஞர்கள் இந்தியா முழுக்க எழுச்சி பெற்று போராட்ட களத்துக்கு வந்ததன் காரணமாகத்தான் நீட்டு வினாத்தாள் கசிவில் ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்பட்டு தர்மேந்திர பிரதான் என்ற மிக முக்கியமான பாஜகவின் முகம் பின்வாங்கினாரு. அமைச்சர் நீக்கினாங்க அந்த மனிதரை. ஏன் நீக்கினாங்க? இளைஞர்களுடைய எழுச்சியின் காரணமா நீக்கினாங்க. தமிழ்நாட்டில் 4 மாணவர்கள், இளைஞர்கள், புளியந்தோப்பு உட்பட தோழர்கள் தொடர்ச்சியா உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டாங்க. எதுக்கு மேற்கொண்டாங்க? நீட்டு ஒழிப்புக்கான தீர்மானத்தை இந்த தாவேகா அரசு கொண்டு வரணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. 10 நாட்களுக்கு மேல் கடந்து சென்றது அந்த போராட்டம். அதன் பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பாக சில தோழர்கள் பார்த்தாங்க, அமைச்சர் பெருமக்கள் பார்த்தாங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. நீட்டு ஒழிப்பு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு தன்னுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது. அதன் பிறகு பழச்சாறு இருந்து இந்த போராட்டத்தை நிப்பாட்டிக்கிட்டாங்க. எப்படி? போராட்டம் பண்ணாம நடந்திருக்குமா இது? ஒரு அரசை எடுத்துரைப்பதற்கும் உழுக்குவதற்கும் மாணவர்கள், இளைஞருடைய போராட்டம் என்பது அடிப்படை தேவை. போராட்டம் தாங்க வாழ்க்கை. போராடாம ஒரு உயிரே உருவாக முடியாது இந்த உலகத்துல, இந்த மண்ணுல. போராடாம ஒரு உயிரே உருவாக முடியாதுங்க இந்த உலகத்துல. போராடிதான் ஒரு உயிர் உருவாகுது. அப்படி இருக்கிறப்ப போராடக்கூடாது. தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, முக்கியமா கம்யூனிஸ்ட் கட்சி, உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மேல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு வெறுப்பு? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஆட்சி நடப்பதற்கு காரணமே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான். அவங்க போய் உங்களுக்கு ஆதரவு இந்த ஆட்சிகளுக்கு கொடுக்கலன்னா இந்த ஆட்சி எப்படிங்க அமைஞ்சிருக்கும்? சிபிஎம் இல்லைன்னா இந்த ஆட்சி நடந்திருக்காது, அமைந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட இயக்க தோழர்களை அவங்க முன்வைக்கிறத ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு மாணவர்கள் போய் கலந்துக்க கூடாதா? என்னங்க நியாயம் இது? என்னங்க சார் உங்க சட்டம்? எனக்கு புரியல. அப்ப நடப்பது என்பது அதிகாரிகளின் ஆட்சிதான் என்ற ஒரு பார்வை நமக்கு மேலோங்குகிறது. காரணம் இந்த மாதிரி சுற்றறிக்கைகள் தான். போன ஆட்சியில் இதே மாதிரி பல விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அப்பயும் நம்ம கேட்டோம், திடீர்னு ஒரு ஸ்டால் போடுவாங்க, அதுல பீஃபுக்கு தடை. பீஃப் உங்களை என்னையா பண்ணுச்சு? ஏன் பீஃப் சாப்பிட்டா ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதா? ஒரு நிகழ்வுல போய் பங்கெடுக்க கூடாதா? போன ஆட்சியிலையும் கேட்டோம். நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது யாரோட ஆட்சி சார்? இதுதான் அரசினுடைய கொள்கை முடிவான்னு இதே கேள்வியை கேட்கிறோம். தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவுதான் இதுவா? கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள்ல, ஆர்ப்பாட்டங்கள்ல கலந்து கொள்ள கூடாது என்பதுதான் உங்கள் கொள்கை முடிவா மிஸ்டர் ஜோசப் விஜய் சார்? முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க. ஏன் முதலமைச்சர் கேட்குறீங்க? அவர் என்னங்க பண்ணாரு? யாரங்க கேட்கணும்? யாரை கேட்கணும்? உயர்கல்வித்துறை அமைச்சர் ஐயா விஸ்வநாதனை கேட்கணுமா? அவருக்கு இது விஷயம் தெரியுமானே தெரியலையே.
அவருக்கு எந்த விஷயம் தெரியுதுன்னு நமக்கு தெரியல. அவரை கேட்டு என்ன பிரயோஜனம்? இடதுசாரி இயக்கங்கள் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய போராட்டங்கள்ல, ஆர்ப்பாட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது, தடை போடணும்னு ஒரு அறிக்கையை வெளிப்படையா வெளியிடுறாங்கன்னா இது யாருடைய ஆட்சி சார்? யாருடைய ஆட்சி? இது அதிகாரிகளுடைய அப்பட்டமான அலங்கோலமான ஆட்சிக்கு அச்சாரத்தை போட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் மறுக்கவே முடியாது. இதை முளையிலேயே கிள்ளி எறியவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி படு பயங்கரமான படு மோசமான அதிகாரிகளுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறது. அந்த அதிகாரிகளின் ஆட்டம் தமிழ்நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு போக போகிறது. அந்த அழிவு பாதைக்கான துவக்க புள்ளி தான் இது போன்ற அறிக்கைகள், இது போன்ற சுற்றறிக்கைகள். ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேரை சொல்லுங்கிறாங்க, ஒரு பக்கம் அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணா இவங்கெல்லாம் போகக்கூடாது, ஒடுக்கி வைங்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டின் சூழல் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது பாருங்க. அதே தோழர் தான் சம்சீர் அகமது தான் போட்டிருக்காரு. நேற்று தாசில்தார், இன்று கல்லூரி ஆணையர். மெய்யாலுமே டிவிக்கு அரசு தானா இல்ல போலீஸ் ராஜ் அதிகாரிகள் ராஜ்யமா? போலீஸ் ஆட்சி அதிகாரிகள் ஆட்சியா சொல்லிட்டு போங்க சார். பழந்துன்னு கொட்டை போட்ட ஆளனப்பட்ட திமுகவே அவங்க கையாண்டுருக்கிறாங்க. உங்களை கையாளுறது எம்மாத்திரம்? நேற்று பிறந்த கட்சி தானே நீங்க. ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டரு, நேற்று எல்லாம் மினிஸ்டர் வந்து ஆமா சட்டமன்றத்துக்குள்ள பேசுற அப்படி ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம் தான் நாளைய பிஎம். என்ன அருமையான ஒரு ரைமிங்கு. அதை விட இன்னொன்று சொல்றாரு அவரு, இந்தியா முழுக்க கடனை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சரை பாராட்டுவோருக்கு, அவர் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் போதும், இந்தியாவும் கடனை அடைச்சிடலாம். இப்படிலாம் நீங்க புகழ் மாலை சூட்டுவதால தமிழ்நாட்டுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை சார். 10 பைசா பிரயோஜனம் இல்லை. முதலமைச்சரே சொல்றாரு, என் டேபிள்ல முக்கியமான ஆவணங்கள்லாம் இருக்குது, ஊழலுக்கான லஞ்சம் ஊழல் விஷயங்களுக்கான ஆதாரம் தான் அவர் குறிப்பிட வர்றாரு, நான் நேரம் வரும்போது தரப்பேன் அப்படிங்கிறாரு. இப்பவே தரங்க வாத்தியார, இப்பவே தரங்க. இப்ப திறந்தீங்கன்னா தானே உள்ளத்துக்கு போட முடியும். யாரா இருந்தாலும் கெட்டது பண்ணவங்கள, மக்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள. அது என்ன ஒரு நேரம் காலம் சூழல்லாம் பாக்குறீங்க? ராதன் பண்ணிட்டு தான் கேட்கணுமா? எனக்கு தெரியல. இடதுசாரி இயக்க தோழர்கள் இல்லைன்னா இந்த ஆட்சி எப்படி நடக்கும்? அவங்கள குறி வைக்கிறாங்க உங்களுடைய அதிகாரிகள் அப்படின்னா, உங்க அதிகாரிகள் யாருங்க? அதிகாரிகள் முழுக்க ஆர்எஸ்எஸ் மயப்பட்டுட்டாங்களா? அப்ப அவங்கள களையெடுக்க உங்களுக்கு தெரியலையா? கல்வித்துறைக்குள்ள தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட்டீங்களேன்னு உங்களை பாராட்டிக்கிட்டு இருந்தா, இங்க என்னடான்னா இடதுசாரி இயக்கத்தோடலையும் இந்த காக்ரோச் ஜனதா அப்படி நேத்து பேஞ்ச மடல் இன்னைக்கு முளைச்ச காலாங்க அந்த கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடுலாம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரில. இந்த அபிஜித் தீப்கேங்கிறவர் மட்டும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாரு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அந்த கட்சிக்கு அந்த கோட்பாட்டு உணர்வு தான் தெரியல தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனா அந்த கட்சி நடத்த போராட்டத்தில் யாரும் போயிடாதீங்க, பங்கேற்காதீங்கன்னா இது யாருடைய வேலை? அப்ப நடக்கிறது ஆர்எஸ்எஸ் ஆட்சியா இல்ல டிவிக்கு ஆட்சியா? யாருடைய ஆட்சி? இது ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. இந்த டேஞ்சரான ஒரு விஷயத்தை நம்ம அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க முடியாது. இது போன்ற சுற்றறிக்கைகள் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் விஜயின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது அதிகாரிகள் மற்றும் ஆர்எஸ்எஸ் காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்ற கேள்வி நம்முள் எழுப்புகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு தான் உரிய பதிலை அளிக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு தலையங்கம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.